மார்ச் 28ஆம் தேதிக்கான ஜீவ ஊற்று வேத தியானம் சங்கீதம் 12 வசனம் 6. கர்த்தருடைய சொற்கள் மண் உலையில் 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளிக்கொப்பான சுத்த சொற்களாய் இருக்கின்றன என்பதே. கர்த்தருடைய வார்த்தை வெள்ளியை போல் புடமிடப்பட்டது என்று இவ்வசனம் குறிப்பிடுகிறதா? அப்படி என்றால் சங்கீதம் 119, 140 உமது வார்த்தை மிகவும் புடமிடப்பட்டது என்று கூறுகிறதே. இதன்படி பரலோகத்தின் தேவனுடைய வார்த்தை புடமிடப்பட்டுதான் சுத்தமானதாக விளங்குகிறதா என்று வேத வசனத்தை சரியாக புரிந்து கொள்ளாமல் கேள்வி எழுப்புவது தவறு. இன்றைய வசனத்தை தவறாக புரிந்து கொள்பவர்களுக்காக சற்று இதை குறித்து பார்க்கலாம். வெளிப்படுத்தல் 1:15 அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போலிருந்தது என்று வேதம் கூறுகிறது. அப்படியானால் கர்த்தருடைய பாதம் உலைக்களத்தில் காய்ந்து பிரகாசமானது என்று அர்த்தம் எடுத்தால் எவ்வளவு தவறான புரிந்து கொள்வதாக அது இருக்கும் என்று சிந்தித்து பாருங்கள். இது அவருடைய பிரகாசிக்கிற பாதத்திற்கான ஒப்பீடு, அவ்வளவுதான். அதே போல 7 தரம் அக்கினியிலே உருக்கி உருக்கி புடமிடப்பட்டால் அந்த வெள்ளி எவ்வளவு சுத்தத்தை அடையுமோ அதை போலவே கர்த்தருடைய வார்த்தை மகா பரிசுத்தமாய் இருக்கிறது என்ற ஒப்பீடுதான் இன்றைய தியான வசனமாய் இருக்கிறது. இந்த உலக வழக்கப்படி நாம் தங்கத்தை சுத்தமானது என்று எப்போது ஏற்றுக்கொள்வோம் அல்லது அங்கீகரிப்போம் என்றால் அந்த தங்கம் அக்கினியில் உருக்கி புடமிடப்படுகிற போதுதான் அது சுத்த பொன் என்ற அங்கீகாரத்தை பெறுகிறது. ஆக புடமிடுதல் என்பது அதன் தூய்மை தன்மையின் அடையாளத்தையே குறிக்கிறது. புடமிடப்பட்டதற்கு ஒப்பான தூய்மையான வார்த்தையே நம் பரலோக தேவனுடைய பரிசுத்த வார்த்தை என்பதே இதன் சரியான அர்த்தமாக இருக்கிறது. எப்படி கர்த்தருடைய வார்த்தை இவ்வளவு பரிசுத்தமாய் இருக்கிறது என்று கேட்டால், நாம் ஆராதிக்கிற தேவன் மகா பரிசுத்தராய் இருக்கிறார். ஏசாயா 6:3 சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த பரிசுத்த பரிசுத்த, பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று வேதம் கூறுகிறது. ஆம், பரிசுத்தரில் இருந்து புறப்படுகிற வார்த்தையும் மகா பரிசுத்தமாய் இருக்கிறது. பரிசுத்தத்தில் வார்த்தையால் விவரிக்க முடியாத பிரகாசமும் மகிமையும் இருக்கும். இதையே சங்கீதம் 138:2 உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர் என்று வேதம் கூறுகிறது. தேவனுடைய பரிசுத்த வார்த்தையின் பிரகாசமானது மனுஷனுடைய இருளான பாதையின் வெளிச்சமாய் இருக்கிறது. சங்கீதம் 119, 105 உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாயிருக்கிறது என்று வேதம் கூறுகிறது. ஆம், கர்த்தருடைய பரிசுத்த வார்த்தை என்ற வேத வசனத்தின் வெளிச்சத்தில் நடக்கிற ஒருவரும் தங்கள் வாழ்வில் இடறி போவதே இல்லை. ஆமேன். அல்லேலூயா.